வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கேட்டியாவில் லைன் டூல் அப்புறமா ப்ரொஃபைல் டூல் யூஸ் பண்ணி லைன் எப்படி வரையணும் இதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல லைனோட டெஃபினிஷன் சொல்லிடுறேன். டெஃபினிஷன் என்னென்னா, த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இஸ் நோன் அஸ் லைன். இப்போது லைன் வரைகிறது எப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல கேட்டியா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக ப்ராடக்ட் டிசைன் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸில் நம்ம வெறும் அசம்பிளி மட்டும்தான் பண்ண முடியும், ஸ்கெட்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த இன்டர்ஃபேஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லைன் வரைகிறதுக்காக ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச் இன்டர்ஃபேஸ் உள்ள என்ட்ரு ஆகணும். ஆனால் ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச் இன்டர்ஃபேஸ் உள்ள டைரெக்டாக என்ட்ரு ஆக முடியாது. முதல்ல பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்ச் இன்டர்ஃபேஸ் உள்ள என்ட்ரு ஆகணும். அது மூலியமாக ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச் இன்டர்ஃபேஸ் உள்ள என்ட்ரு ஆகணும். ஸோ இப்போ முதல்ல பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆகும். அதுக்கு நீங்கள் முதல்ல மெனு பாரில் இருக்க ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும். கீழே நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பின்னால் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸை ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த பார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த பின்னால் உங்களுக்கு இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் என்டர் பார்ட் நேம்னு இருக்கும். நீங்கள் என்ன வேணால் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. லைனுன்னு கொடுங்க, வேறு ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச பேரை கொடுங்க. நான் எதுவும் கொடுக்கல, பார்ட் 1 அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ இப்போது இந்த டயலாக் பாக்ஸில் ஓகேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதுதான் பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்ச் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த பார்ட் டிசைன் ஒர்க் பெஞ்ச் இன்டர்ஃபேஸ் மூலயமா நம்ம ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இந்த இன்டர்ஃபேஸில் லெஃப்ட் டாப் கார்னரில் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகியிருக்குதுங்களா, இதை தான் ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரீயில் XY பிளேன், YZ பிளேன், ZX பிளேன்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஏதாவது ஒரு பிளேனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் YZ பிளேனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது செலக்ட் பண்ண பின்னால் அடுத்ததாக நான் ஸ்கெட்சர் டூலை செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்கெட்சர் டூலை செலக்ட் பண்ணால் தான் நம்ம ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சர் டூல் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணனா நம்ம ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். ஸோ இப்போது ஸ்கெட்சர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு புது ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த புது ஸ்க்ரீன் தான் ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச் இன்டர்ஃபேஸ். ஸோ இங்கே தான் நம்ம லைன் டூல் அப்புறமா ப்ரொஃபைல் டூல் யூஸ் பண்ணி லைன் வரைய போகிறோம். இப்போ முதல்ல லைன் வரைகிறதுக்காக லைன் டூலை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்ப்போம். முதல்ல லைன் டூல் ஆக்டிவேட் பண்ணணும். இதை பண்ணுறதுக்காக 2 மெத்தட் இருக்குது. ஒன்று மெனு பார் மூலயமா ஆக்டிவேட் பண்ணலாம், இன்னொன்று டூல் பார் மூலயமா ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம டூல் பார் மூலயமா எப்படி ஆக்டிவேட் பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த டூல் பார் மூலயமா ஆக்டிவேட் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ இந்த லைன் டூல் எந்த டூல் பாரில் இருக்குன்னா ப்ரொஃபைல் டூல் பாரில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ப்ரொஃபைல் டூல் பார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் லைன் டூல். ஸோ இது மேலே டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா லைன் டூல் ஆக்டிவேட் ஆகிடும். எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும்னா, இந்த லைன் டூலோட ஐகான் கலரை பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா லைன் டூல் ஆக்டிவேஷன் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது லைன் டூல் மெனு பார் மூலயமா ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இந்த மெனு பாரில் இருக்க இன்சர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் லைன் டூல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு மெனு பார் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணியிருக்க லைன் டூல் ஆக்டிவேஷன் மோடில் தான் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது மெனு பார் மூலியமாக நீங்கள் லைன் டூல் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக ப்ரொஃபைல் டூல் பாரை கவனிங்க. அங்கே இருக்க லைன் டூல் ஆப்ஷனை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த லைன் டூலோட கலரு ஆரஞ்சாக மாறி இருக்கும். ஓகேங்களா? சிம்பிள் தாங்க, ரெண்டும் ஒன்று தாங்க. நம்ம வேறு வழியில் போய் ஆக்டிவேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸ்டெப்ஸ் வேரி ஆகுது, ஆனால் ரிசல்ட் ஒன்று தாங்க. இப்போது லைன் டூல் ஆக்டிவேஷன் மோடில் இருக்குது. இப்போ நம்ம லைன் வரைவோம். ஸோ லைன் வரைகிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது 2 லெஃப்ட் கிளிக் தாங்க. அதாவது மவுஸில் 2 லெஃப்ட் கிளிக். இப்போது ஸ்க்ரீனில் எங்காவது போய் நீங்கள் ஒரு லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது டிஸ்பிளே ஆன பின்னால் நீங்கள் அந்த மவுஸை அப்படியே மூவ் பண்ணுங்கள். எந்த டைரெக்ஷனாவது மூவ் பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம். மூவ் பண்ணிங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஸோ அப்படியே வரப்போ உங்களுக்கு எவ்வளோ நீளம் தேவைப்படுதோ அவ்வளோ நீளத்துக்கு மவுஸை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்ட பின்னால் லெஃப்ட் கிளிக் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா இப்போ 2வது பாயிண்ட் உருவாகும். உருவான பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லைன் டூல் மூலயமா லைன் வரைகிற மெத்தட்.
இப்போ அடுத்தது லைன் வரைகிறதுக்காக நம்ம ப்ரொஃபைல் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொஃபைல் டூலை ஆக்டிவேட் பண்ணணும். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கூட 2 மெத்தட் இருக்குதுங்க. ஒன்று மெனு பார், இன்னொன்று டூல் பார். ஸோ முதல்ல டூல் பார் பார்ப்போம். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம அதே ப்ரொஃபைல் டூல் பாரை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ரொஃபைல் டூல் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் டூல் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ப்ரொஃபைல் டூல் வந்து ஆரஞ்சு கலராக மாறி இருக்குது. ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா ப்ரொஃபைல் டூல் வந்து ஆக்டிவேஷன் மோடில் இருக்குது. இப்போது ப்ரொஃபைல் டூல் மெனு பார் மூலியமாக ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, மெனு பாரில் இருக்கிற இன்சர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அது கீழே இருக்க ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்க ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ப்ரொஃபைல் டூல் ஆக்டிவேட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ப்ரொஃபைல் டூல் ஆக்டிவேட் ஆகியிருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ரொஃபைல் டூல் பாரில் இருக்க ப்ரொஃபைல் டூலை கவனிங்க. அந்த ப்ரொஃபைல் டூல் வந்து ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னா அப்போது ப்ரொஃபைல் டூல் ஆப்ஷன் வந்து ஆக்டிவேஷன் மோடில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது ப்ரொஃபைல் டூல் யூஸ் பண்ணி லைன் வரைவோம். ஆனால் வரைகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆட் பண்ண போகிறேங்க. அது என்னென்னா, இப்போது லைன் வரைகிறதுக்காக நம்ம லைன் டூல் ஆக்டிவேட் பண்ணோன்னா நாம் ஒரு டைமில் ஒரு லைன் தான் வரைய முடியும். ஆனால் ப்ரொஃபைல் டூல் யூஸ் பண்ணி லைன் வரைஞ்சோன்னா நம்ம ஒரு டைமில் கண்டினியூஸாக நிறைய லைன் வரையலாம். ஸோ இங்கே நான் கண்டினியூஸாக லைன் வரைய முடியும்னு சொன்னேன் இல்லைங்களா? இதை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அதாவது ஒரு இடத்துல ஒரு லைன் வரையலாங்கிறது அப்படி இல்லைங்க. இதை கண்டினியூஸாக லைன் வரையிறது. அதாவது உதாரணத்துக்கு நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் ட்ராயிங் பீரியடில் மவுண்டன்ஸ் வரைஞ்சிருப்போம் இல்லைங்களா? மலைகள். அது எப்படி வரைவோம்? ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிப்போம், அப்படியே மேலே ஒரு கோடு இருப்போம், மறுபடியும் கீழே இருக்கும், மறுபடியும் ஒரு கோடு இருப்போம், மறுபடியும் கீழே இருக்கும், மறுபடியும் ஒரு கோடு இருப்போம், மறுபடியும் ஒரு கீழே இருக்கும். இப்படி தானேங்க நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அதாவது ஜிக்ஸாக்கா இதை தான் கண்டினியூஸ் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொஃபைல் டூல் யூஸ் பண்ணி நம்ம கண்டினியூஸாக லைன்ஸ் வரையலாம். ஓகேங்களா? இப்போது ப்ரொஃபைல் டூல் யூஸ் பண்ணி கண்டினியூஸ் லைன்ஸை எப்படி வரையணுங்கிறத பார்ப்போம். இதுக்கு நமக்கு தேவைப்படுறது மல்டிபிள் சிங்கிள் லெஃப்ட் கிளிக், அப்புறமா சிங்கிள் லெஃப்ட் டபுள் கிளிக். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீனில் போய் எங்கேயாவது லெஃப்ட் கிளிக் கொடுங்க. கொடுத்த பிறகு உங்கள் மவுஸ் கர்சரை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகிட்டே வரும். அப்புறமா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மறுபடியும் ஒரு லெஃப்ட் கிளிக் கொடுங்க. கொடுத்த பிறகு மறுபடியும் மவுஸ் கர்சரை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா இன்னொரு லைன் ஃபார்ம் ஆகிட்டே வரும். அப்படியே வரப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மறுபடியும் ஒரு சிங்கிள் லெஃப்ட் கிளிக் கொடுங்க. கொடுத்த பிறகு மறுபடியும் மவுஸ் கர்சரை மூவ் பண்ணுங்கள். இன்னொரு லைன் ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஸோ இப்போது இந்த லைனை முடிவு கொண்டு வரணுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிங்கிள் லெஃப்ட் டபுள் கிளிக் கொடுக்க போகிறோம். ஸோ டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இப்போது இங்கே வந்து கண்டினியூஸாக ஒரு 3 லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கண்டினியூஸ் லைன்ஸ் வரைகிறதுக்கான மெத்தட். ஓகேங்களா? இப்போது ப்ரொஃபைல் டூல் யூஸ் பண்ணி சிங்கிள் லைன் வரையணுன்னா மறுபடியும் ப்ரொஃபைல் டூலை போய் ஆக்டிவேட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இதுக்கு தேவைப்படுறது ஒரு சிங்கிள் லெஃப்ட் கிளிக், அப்புறமா ஒரு சிங்கிள் லெஃப்ட் டபுள் கிளிக். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ப்ரொஃபைல் டூல் ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போது ஸ்க்ரீனில் எங்காவது போய் ஒரு லெஃப்ட் கிளிக் கொடுங்க. கொடுத்த பிறகு மவுஸ் கர்சரை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்கன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் போய் டபுள் கிளிக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ப்ரொஃபைல் டூல் யூஸ் பண்ணி லைன் வரைகிறதுக்கான மெத்தட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைன் டூல் அப்புறமா ப்ரொஃபைல் டூல் யூஸ் பண்ணி லைன் எப்படி வரையணுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் மெக்கானிக்கல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காமல் என்னோடய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.